சென்னை கொரட்டூர் சீயாத்தம்மன் கோவில் வாசலில் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் குடும்பத்தினர் ஆகம விதிகளை மீறி திதி கொடுத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் புவியரசனிடம் கேட்கலாம். புவியரசன், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சென்னையில் கோவிலின் வாசலில் ஆகம விதிகளை மீறி சென்னை மாநகராட்சி ஆணையரின் குடும்பத்தினர் அவர்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்ததாக வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை கொரட்டூர் பகுதியின் ஏரிக்கரையில் உள்ள சியாத்து அம்மன் கோவிலுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தனது குடும்பத்தினருடன் சென்று வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் கோவில் வாசலின் அமர்ந்து அவர்களது முன்னோர்களுக்கு திதி வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆகம விதிகளின்படி கோவில் வாசலில் அமர்ந்து திதி அல்லது தர்ப்பணம் செய்யக்கூடாது என்பதே மரபாக இருந்து வரும் நிலையில் ஆணையர் குடும்பத்தினரின் இந்த செயல் பக்தர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. திதி கொடுப்பதற்காக கோவிலின் வளாகத்தில் தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடத்தை பயன்படுத்தாமல் கோவில் எதிரிலேயே தர்ப்பணம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. உயர் பதவியில் உள்ள அதிகாரி என்பதால் அறநிலைத்துறை அதிகாரிகளோ அல்லது கோவில் நிர்வாகிகளோ இது குறித்து கேள்வி எழுப்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. திதி முடிந்ததும் ஆணையர் தனது குடும்பத்தினருடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திதி கொடுப்பதற்கு என்று தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆகம விதிகளுக்கு முரணாக கோவில் வாசலில் அமர்ந்து சென்னை ஆணையர் குமரகுருபரனின் குடும்பத்தினர் திதி கொடுத்ததாக வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி புவியரசன். கமிஷனர் குமரகுருபரன் அவர்களோட உறவினர் சீமச்சடங்கு நடத்திருக்காங்க. சீமச்சடங்கு நடந்த இடம் கொரட்டூர் ஏரி சீயாத்தம்மன் கோயில் வளாகம். பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தேர் இருக்கு. அங்க கோயில் அம்மன் ஆலயம் பக்கத்துல இங்க சாமியான போட்டு நடத்திருக்காங்க. இது எப்படி இவங்க பண்ணாங்கன்னு தெரியல. மிகப்பெரிய தவறு. இதனால ஆலயத்தோட புனிதத்தை கெடுது. இந்த ஈமச்சடங்குக்கு அவங்க கிட்ட அந்த படையில அந்த சாப்பாடு மற்ற அந்த பொருட்கள் எல்லாம் கூட இன்னும் அவங்க அகற்றல, எல்லாம் அப்படியே விட்டு போயிட்டாங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா இங்க கோயிலுக்கு வர்றவங்க இதை உண்மை சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. இது அகற்றாம அப்படியே அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அவமரியாதை உள்ள செயலா? இதை எப்படி நம்ம கொடுத்து